நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர்ஸ். வருகிற ஜனவரி 28 டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரி திருச்சி மணப்பாறையில் நடைபெற இருக்கிறது தெரிந்தது தான். நிறைய பேர் ஜாம்பரிக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணுங்கிற மாதிரி உங்களுடைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த பொருள்களுடைய பட்டியலை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 செட் யூனிஃபார்ம், கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் யூனிஃபார்ம் இருக்கணும். யூனிஃபார்ம்னு சொல்லும்பொழுது ஷூவை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பார்ட்டி, மார்ச் பாஸ்ட் இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு லெதர் ஷூ வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் அட்வென்ச்சர் பேஸஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா கேன்வாஸ் ஷூ கூட இருக்கலாம். அதே ஆனால் பிளாக் கலரில். நீங்கள் எங்கே போனாலும் டென்ட்டை விட்டு வெளில வந்தாலே ஃபுல்லாக யூனிஃபார்மில் தான் இருக்க போகிறீங்க. அதனால் 2 செட்டு குறைஞ்சது யூனிஃபார்ம் பக்காவாக வீட்டிலே அயர்ன் பண்ணி கொண்டு வந்துடணும். எல்லா பேட்ஜஸும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது மஃப்டி ட்ரெஸ். மஃப்டி ட்ரெஸ்னால் நீங்கள் இரவில் படுக்கும்பொழுது தூங்குறதுக்கு தேவையான துணிகள், பாத்ரூமுக்கு துணி மாற்றிக்கிறதுக்கு தேவையான துணிகள். இது மஃப்டி ட்ரெஸ், கொஞ்சம் டீசென்ட் மஃப்டி ட்ரெஸ் வச்சு. அடுத்தது ஸ்லீப்பிங் பேக், படுக்கை. அது காம்பேக்டாக இருக்கணும் படுத்துக்கிறதுக்கு. ஏன்னா காட்டு மாதிரிலாம் தரமாட்டாங்க. டென்ட்டுக்குள்ளே தான் படுக்க போகிறோம். கீழே பிளாங்கெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிளாங்கெட்டை விரித்து தான் படுத்துக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது ஸ்லீப்பிங் பேக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அடுத்தது உங்கள் திங்ஸு, ஸ்லீப்பிங் பேக்ஸு எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரக் சாக், பேக் பேக், முதுகில் மாட்டிக்கிற மாதிரி ரக் சாக் பேக் எடுத்துக்கணும். அது மாதிரி கையில் தூக்கிட்டு வர மாதிரி இல்லாமல் முதுகில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ரக் சாக்குன்னு பேர், அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டார்ச். ஒவ்வொரு ஸ்ட்ரீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. ஆனால் டென்ட்டுக்குள்ளே லைட் போட்டிருக்க மாட்டாங்க. டார்ச் லைட் வச்சுக்கிறது நல்லது. டென்ட்டுக்குள்ளே வெளிச்சம் வேணும்னா பேட்டரியால் இயங்கக்கூடிய ஹரிக்கன் மாதிரி அது மாதிரியான லைட்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். மெழுகுவத்தியோ அது மாதிரி தீப்பெட்டியோ இது மாதிரியான பொருட்களை அங்கே டென்ட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது வாட்டர் பாட்டில். குடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே உங்கள் பேக் பேக்கில் இருக்கணும். இன்னும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் போகும்பொழுது தண்ணி தாகம் எடுக்கும். கையில் உங்களுக்குன்னு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது நல்லது தண்ணியோட. அதுக்கப்புறம் உங்கள் பிளேட்டு, டம்ளர், காஃபி கப்பு இது மாதிரி உள்ளது, ஸ்பூனு இது மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துக்கணும். அடுத்தது பாத்ரூமில் குளிக்கிறீங்க கொள்ளினா அதுக்கு தகுந்த டவல், அதுக்கான பாத்ரூம் மெட்டீரியல்ஸ், டவல்ஸு, சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் வெளியில் ஆக்டிவிட்டி போகிறீங்கன்னா பெரிய ஓப்பன் கிரவுண்டில் தான் இருக்கும். அதனால் முகத்தில் தூசிப்படாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமரானா ரொம்பவும் காஸ்ட்லியான பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தொலைச்சிடக்கூடாது. கேமரா எடுத்துக்கலாம். அல்லது ஃபோனில் உள்ள கேமராவே போதுன்னா ஃபோனுக்குரிய சார்ஜர், பவர் பேங்க்ஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல போய் நீங்கள் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்னென்ன ஆக்டிவிட்டியில் நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்களோ, இப்போ பெஜன்ட் ஷோவில் பங்கெடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய மேக்கப் திங்ஸு, என்ன கேரக்டரில் நீங்கள் இருக்க போகிறீங்க அதுக்குரிய ட்ரெஸ்ஸு, மார்ச் பாஸ்ட்டுக்குரிய ட்ரெஸ்ஸு, பேண்டில் இருக்கீங்கன்னா பேண்டுக்குரிய திங்ஸு, கலர் பார்ட்டினா கலர் பார்ட்டிக்குரிய ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் என்னென்ன ஆக்டிவில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பொருள்களை நீங்கள் கையோடையே எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஷீட்ஸ். அவங்க என்ன தான் அவங்க தரையில் விரிப்பு போட்டு கொடுத்தாலும் உங்களுக்குன்னு படுக்கிறதுக்கு கிரவுண்ட் ஷீட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே உங்கள் பெட்டை போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நோட் புக், பென் இதெல்லாம் வழக்கமாக எப்பொழுதும் போல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பணம். அது எதுக்கு பணம் தேவைப்படும், பிற என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே நிறைய ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்கவுட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கலாம், புக்ஸ் வாங்கலாம். அங்கேயே ஜாம்பரி மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் பசி எடுத்ததுன்னா பிஸ்கெட் இது மாதிரி வாங்கிக்கிறதுக்கு, இது உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு, சைட் சீயிங் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கான பணம் கட்டுறதுக்கு, இது வேலைக்கு தேவையான பணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம முக்கியமாக உங்கள் பர்சனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்குன்னு ரெகுலராக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எய்ட் கிட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். மற்றவங்க எடுத்துகிட்டு வராங்களோ இல்லையோ நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எடுத்துக்கலாம். இதுதான் பேசிக்கான ஒரு ஜாம்பரியில் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கவுட்டு கைடுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், ஜாம்பரியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. வேறொரு காணொலியில் ஜாம்பரி தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்று உங்கள் இளையகுமார்.